ஹலோ எவ்ரிவன், எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். குட் மார்னிங் இல்லை, வேறு டைம் ஜோன்ஸில் இருக்கோம் எல்லோரும். பட் ஓகே, மார்னிங் இதை நீங்கள் கேட்டுட்டு டேவை ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னா யூ கேன் டூ தட். இல்லை நைட்டை கேட்டுட்டு நான் நாளைக்கான ஆக்டிவிட்டியை இன்றைக்கே பார்த்து வச்சுட்டு பண்ணுறேன் அப்படின்னாலும் தட் இஸ் ஆல்சோ ஃபைன். ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இந்த 21 days வந்து நம்ம வெல்த் மைண்ட் செட்டை பில்ட் பண்ணுறதுக்கு ஸ்ட்ராங்காக ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ புக் வந்துருச்சு. ஐ எம் ஸோ மச் எக்ஸைட்டட். ஸோ இது வந்து ஆக்சுவலாக எனக்குள்ளே ரொம்ப நாளாக இருந்துகிட்ருக்கு. பிகாஸ் லாஸ்ட் இயர் ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு தெரியும் மணி கூட என்னோடய ரிலேஷன்ஷிப்பில் நிறைய நான் ஒர்க் பண்ணணும், நிறைய பிளாக்கேஜஸ் எனக்கு இருக்குது அப்படின்றது வந்து எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பட் சின்னதாக அது நம்ம வந்து ப்ராக்ரெஸ் ஆகிட்டே வருவோம்ல, அது மாதிரி ஒரு ப்ராக்ரெஷன் தான். இப்போ வந்து எனக்கு ஸ்ட்ராங்காக இந்த புக் வந்து இப்போது November 25 தான் ரிலீஸ் ஆச்சு. இது ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே நான் இதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பிகாஸ் ஐ வாண்ட் டு பில்ட் இட் அஸ் அ ஹேபிட். ஒரு ஹேபிட்டாக நம்ம வந்து ப்ராப்பராக ஒரு கைடன்ஸ் கிடச்சா பண்ண முடியும். ஏன்னா பிட்ஸ் அண்ட் பீசஸாக பண்ணுறப்போ எனக்கு பெருசாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை. என்னால் கம்ப்ளீட்டாக கெட் ரிட் பண்ண முடிஞ்சிச்சா அப்படின்னா இல்லை. ஸோ நான் வந்து இதை ட்ரை பண்ணும் அப்படின்றதுக்கு தான் இந்த புக்கை வந்து நான் ஆக்சுவலாக துபாய் போகிறதுக்கு முன்னாடியே வந்து இதை ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் அங்கேயும் போயிட்டு ஆக்சுவலாக இன்னொரு அக்கா எனக்கு வேறு சீக்ரெட் புக்கோட புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ அங்கேயும் ட்ரை பண்ணோம். பட் அங்கே டெலிவர் ஆகலை. பட் இங்கே வந்த உடனே போட்டேன். 2-3 days வந்து டெலிவர் ஆச்சு. சரி, ஓகே, நமக்கான ரைட் டைம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதை ஸ்டார்ட் பண்ணேன். ஐ டோன்ட் நோ வை. நான் இந்த புக்கை வந்து நான் தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சேன். திடீர்னு எனக்கு வந்து இந்த ஐடியா வந்து ஸ்ட்ரைக் அவுட் ஆச்சு. மேபி என்னோடய சர்க்கிளில் இருக்கிற யாருக்காவது வந்து நம்ம ஷேர் பண்ணலாம். மேபி படிச்சுட்டு இருக்கப்போ யூஸ்வலாக வந்து நான் ஒரு விஷயத்த முடித்தா தான் நான் வந்து பண்ணணும் அப்படின்னு நினப்பேன். மேபி இது என்னோடய இதுவாக என்னன்னு தெரியல. அதை நான் பிரேக் பண்ணுறேன்னா என்னென்னு கூட எனக்கு தெரியல, கான்ஷியஸாக இல்லை. பட் ஸ்டில் திடீர்னு எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து போஸ்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த குரூப்பில் என்னை நம்பி ஒரு 10-12 பேர் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறப்ப அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பட் இட்ஸ் குட் திங். லைக் வி கேன் பி அக்கௌண்டபிள் டு ஈச் அதர். இப்போ நான் வந்து இந்த 21 daysல எனக்கும் வந்து இல்லை நான் பண்ண வேணாம் அப்படின்னு நினச்சா கூட இல்லை என்னை நம்பி ஒரு 10 பேர் இருக்காங்க, நான் கண்டிப்பாக இன்றைக்கி டைம் எடுத்து படிக்கணும் அப்படின்ற புஷ் எனக்கும் இருக்கும். அண்ட் அதுதான் சொல்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், அந்த 21 days நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இப்போ நம்ம குரூப்பாக இருக்கிறப்போ ஓகே சேர்ந்து பண்ணலாம், ஓகே அப்படின்ற அந்த ஒரு தாட் ப்ராசஸும் இருக்கும். இவங்க பண்ணிவிட்டு ஏதாவது போட்டுட்டாங்க அப்படின்னா நம்மளும் பண்ணிடணும் அந்த ஆக்டிவிட்டியை அப்படின்ற அந்த மோட்டிவேஷனும் இருக்கும் இல்லையா. ஸோ இது பெட்டராகவும் இருக்கும், ஃபன்னாகவும் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் பெருசாக இல்லாமல் இதுக்குள்ளே வந்து நம்ம போகலாம். அண்ட் இன்ட்ரடக்ஷன் வந்து இட்ஸ் லைக் இந்த புக்கு இவங்க தான், இந்த ஆத்தர் வந்து ஆக்சுவலாக சீக்ரெட் புக்கோட ஆத்தர் தான். ஸோ சீக்ரெட் புக்ஸ் வந்து எல்லோரும் மோஸ்ட்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்லை அதை பற்றி தெரிஞ்சிருப்போம். இல்லை ஏன் கூட பேசிகிட்டு இருக்கிற ஆட்களாக இருந்தால் கண்டிப்பாக வந்து நான் அந்த லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருப்பேன். ஸோ இதுக்கான பேஸ் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் தான். இந்த வேர்ல்டு வந்து நமக்கு கொடுக்குறது இட்ஸ் நாட், இட் டசன்ட் கிவ் வாட் வி வாண்ட், இட் கிவ்ஸ் வாட் வி வைப்ரேட். நம்ம எந்த ஃப்ரீக்வன்சியில் இருக்கோமோ அதுக்கு மேட்ச் பண்ணுற திங்ஸை தான் அது எடுத்துகிட்டு வந்து நமக்கு கொடுக்கும் அப்படின்றது தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஸோ அதுதான் இந்த புக்கோட பேசிக் திங்ஸும். ஸோ இதோட பேசிக்ஸ் வந்து நானே வந்துட்டு சும்மா கவர் பண்ணுறேன். ஆக்சுவலாக லாஸ்ட் வீக் செஷனில் கூட இதே தான் கவர் பண்ணியிருந்தோம், மேனிஃபெஸ்டேஷன் ரிலேட்டடாக. பட் அது கொஞ்சம் டீட்டெயிலாக இருந்தது. இதில் நம்ம பேசிக்காக சொல்கிறேன். என்னென்னா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு ஃப்ரீக்வன்சியில் நம்ம வைப்ரேட் ஆகும். ஐ மீன் நம்மளோட இமோஷன்ஸ் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ நம்ம வந்து கவலைப்பட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீக்வன்சி ரொம்ப லோவாக இருக்கும். நம்ம வந்து ரொம்ப பயந்தோம் அப்படின்னா அது அந்த மாதிரியான நெகட்டிவ் இமோஷன்ஸ், நம்மளை கவலைப்படுத்துகிற, நம்மளை கஷ்டப்படுத்துகிற விஷயங்கள் எல்லாமே அது எல்லாமே வந்து லோவர் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். ஹாப்பினஸ், லவ், பீஸ், பிளிஸ், காம் அதெல்லாம் வந்து ஹையர் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும். ஸோ வாட் எவர் இமோஷன்ஸ் வி ஃபீல், நம்ம என்ன இமோஷன்ஸ் ஃபீல் பண்ணாலும் அந்த ஃப்ரீக்வன்சியில் தான் நம்ம வந்து நம்மளை சுற்றி வைப்ரேஷன் போயிட்டுருக்கும். நம்ம எந்த ஃப்ரீக்வன்சியில் ஆப்ரேட் ஆகுறோமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கிற திங்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். தட் இஸ் வாட் வி அட்ராக்ட். ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக இதுதான் லா. இது இப்படி தான் நடக்குது. அதனால தான் நம்மளோட இமோஷ்னல் ஸ்டேட் எப்போதுமே பெட்டராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. மேபி நீங்களே உங்களுக்குள்ளே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப் ஒரு சில இடத்துல வந்து உங்களுக்கு எப்போதுமே பெட்டராகவே நடந்துகிட்ருக்கும், ஒரு சில இடத்துல வந்து எப்போதுமே உங்களுக்கு ஸ்ட்ரகிளாகவே இருந்துகிட்ருக்கும். அப்போது மேபி யூ ஆர் நாட் வைப்ரேட்டிங் அட் அ பெட்டர் ஸ்டேட் இன் தட் ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப். இப்போ ஒரு சில பேருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் எப்போ பாரு ப்ராப்ளமாகவே இருக்கும். தே வில் நெவர் அட்ராக்ட் குட் த பாசிட்டிவ் பீப்புள் அரவுண்ட் தெம். ஸோ அப்படி இருக்கப்போ அந்த இடத்துல அவங்களோட இமோஷ்னல் ஸ்டேட் வந்து
தே ஆர் வைப்ரேட்டிங் அட் அ லோவர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு அர்த்தம். இப்போ என்ன பார்த்தா வாட் எவர் ஐ டூ, வாட் எவர் ஐ ஏர்ன், ஐ ஃபீல் லைக் ஐ எம் நாட் அட்ராக்டிங் ப்ராப்பர்லி இன் மணி சைடு. ஏன்னா என்ன தான் நான் பண்ணாலும் இட்ஸ் நாட் லைக் எனக்கு இல்லை 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 அப்படின்ற அந்த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் தான் எப்போதுமே இருக்குது. அண்ட் ஐம் நாட் டூயிங் குட் அப்படின்றத இப்போ நான் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ அப்போ எனக்கு தெரியும் ஐ எம் நாட் வைப்ரேட்டிங் அட் அ பெட்டர் ஃப்ரீக்வன்சி. எனக்கு அதுவும் நல்லா தெரிஞ்சிச்சு. ஐ ஹாவ் அ ஃபியர் பேஸ்டாக எனக்கு அது இருக்குது. அப்படின்றப்போ அந்த ஃப்ரீக்வன்சிலேயே நான் வைப்ரேட் ஆகுறதுனால அந்த மணி ரிலேட்டடாக எனக்கு வர விஷயங்கள் வந்து நிறையா ப்ராப்ளமேட்டிக்காகவே எப்போதுமே இருக்குது அப்படின்றது வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் பாசிட்டிவாக இருக்கிற விஷயம் பீப்புள். இப்போது ரிலேஷன்ஷிப் பீப்புள் அது வந்து எப்போதுமே எனக்கு வந்து பெஸ்ட்டாகவே இருந்திருக்கு. என்னை சுற்றி எப்போதுமே பாசிட்டிவ் பீப்புளாக இருந்திருக்காங்க. எனக்கு எப்போதுமே வந்து கம்ப்ளைண்ட்ஸ் கிடையாது. எனக்கு என்கிட்ட அவங்க இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க இப்படி ஜட்ஜ் பண்ணுறாங்க அந்த மாதிரி எனக்கு தாட் ப்ராசஸே இல்லை. வேறெவர் ஐ கோ, ஈவன் நான் வந்து இங்கே மான்ட்ரியல் வந்ததுக்கு அப்புறம் கூட இங்கே தெரியாத இடத்துக்கு வந்தப்போ கூட தேர் வேர் பீப்புள் ஹூ வேர் ஹெல்பிங் மீ அன்கண்டிஷ்னலி. ஸோ அப்போ அதெல்லாம் தான் எனக்கு இப்போது இந்த பாயிண்டில் உட்காந்து எனக்கு யோசிக்கிறப்ப இது எல்லாமே லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்றது புரியுது. அதுதான் நம்ம அதில் வந்து நம்ம எப்போதுமே நான் வந்து பீப்புளை வந்து பொறுத்தவரையும் நான் பெட்டரான இதில் இருந்திருக்கேன். எல்லாருமே வந்து எல்லாரோடையும் அந்த ஒரு லவ் இது ஜட்ஜ்மெண்டல் தாட்ஸ் இல்லாதது, எல்லாரையுமே வந்து அவங்க பாயிண்டில் புரிஞ்சுக்கிறது, அந்த எம்பத்தி அந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு எப்போதுமே இருந்திருக்கு. அப்படின்றதுனால மேபி ஐ எம் அட்ராக்டிங் த குட் ரிலேஷன்ஷிப் டுவர்ட்ஸ் மீ. பட் வேறஸ் அது மணியில் வந்து எனக்கு இல்லை. திஸ் இஸ் வாட் இஸ் மை ஐடென்டிஃபிகேஷன் அபவுட் மீ. பட் இதே தான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். திஸ் இஸ் வாட் இட் இஸ். நம்ம வேணும் அப்படின்னு நினைக்கிறது நமக்கு கிடைக்காது. நம்ம எதில் ஆப்ரேட் ஆகிறோம், நம்ம எந்த இமோஷனில் வந்து எந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம இருக்கோம் அப்படின்றது தான் நம்மளை வந்து டிட்டர்மைன் பண்ணுது. இதுக்கு முக்கியமான விஷயம் வந்து எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் தாட். நம்ம எண்ணம் சொல் செயல் நம்ம சொல்கிறோம் இல்லையா, நம்மளோட இதில் இருக்கோம் இல்லையா, அதே தான் சேம். எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் தாட்ஸ். நம்ம மைண்டில் ஒரு தாட் இருந்தது அப்படின்னா அந்த தாட் தான் இமோஷனாக மாறுது. அந்த தாட் தான் நமக்கு வந்து ஃபீலிங்காக மாறுது. அந்த ஃபீலிங் அந்த இமோஷன் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கான மற்ற விஷயங்களை அட்ராக்ட் பண்ணி கொண்டு வருது. ஸோ திஸ் இஸ் வாட் த பேசிக் இஸ். ஸோ இன்ட்ரடக்ஷன்லேயும் அவங்க வந்து இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு டைம் நான் ஹைலைட் பண்ணதை ஒரு தடவை பார்த்துக்கிறேன். ஸோ தட் இஸ் வாட் நம்ம எல்லாருக்குமான மைண்ட் செட் வந்து மணி ரிலேட்டடாக ஸ்பெசிஃபிக்காக வந்துடுவோம். ஸோ நம்ம எல்லாருக்குமான மைண்ட் செட் வந்து நம்மளோட ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் எல்லாமே பணம் இல்லை அப்படின்றது கிடையாது. அதை சுற்றி நமக்கு இருக்கிற மைண்ட் செட் தான் வந்து அதில் பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. மைண்ட் செட் அப்படின்றது வந்து நம்மளோட தாட்ஸ். மணி ரிலேட்டடாக என்னென்ன தாட்ஸ் இருக்குது, நம்ம என்னென்னலாம் கேட்டு வளர்ந்துருக்கோம். ஏன்னா சின்ன வயசுலேருந்து நம்ம பேரண்ட்ஸு, நம்மளை சுற்றி இருக்க சொசைட்டி இதெல்லாம் என்ன சொல்லி வளர்க்குதோ அதை தான் வந்து நம்ம தாட்ஸாக இருந்திருக்கு இல்லையா. ஸோ இதே தான் மணி. நமக்கு வந்து மரத்துலையா மணி டசன்ட் க்ரோ இன் ட்ரீ, மணி இஸ் காஸ் ஃபார் ஆல் தி ஈவில்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள். நம்ம வந்து காசு மட்டுமே ஹாப்பினஸ் கொடுக்காது, பைசா வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை, அதுக்காக ஏன் வந்து நம்ம இது பண்ணணும், அவ்வளோ ஈஸி கிடையாது, கஷ்டப்பட்டால் தான் நமக்கு காசு கிடைக்கும், மரத்தலையா காக்கிது, இதெல்லாமே நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம வந்து கேட்டு வளர்ந்துருக்க விஷயம் இல்லையா. அதனால் நமக்கு அது எல்லாமே நமக்குள்ளே இருக்கிற தாட்ஸை வந்து அது ரிலேட்டடாக தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ எனக்கு இந்த தாட் உண்டு, பைசா வந்து ஈஸியாக கிடைக்காது, வி ஹாவ் டு புட் லாட்ஸ் ஆஃப் டைம் அண்ட் எஃபர்ட், அவ்வளோ கஷ்டப்பட்டால் தான் நமக்கு கிடைக்கும், நம்ம கஷ்டப்படுறதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு காசு கிடைக்காது. இது எல்லாமே பார்த்தா என்னோடய சைல்ட்ஹுட்லேருந்தே நான் கேரி பண்ணியிருக்க பேட்டர்னாக தான் எனக்கு இப்போ தெரியுது. பட் தோஸ் ஆர் த தாட்ஸ் விச் வி ஹேவ் டெவலப்ட் ஃப்ரம் சைல்ட்ஹுட். நம்ம கேட்டதோ பார்த்ததோ எல்லாத்த வச்சுமே வந்து கன்சாலிடேட்டடாக நம்ம வந்து அதை தான் வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம்.